தம்பியான பரதன் அங்க ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு இருக்கான். அதனால அவன் தர்மத்தை முன்னிறுத்தி பண்ணிட்டு இருக்கான். நீ பண்ண காரியம் தப்பு, எங்களுக்கு அதற்கு ரைட்ஸ் உண்டு உன்னை நான் அடிக்கிறதுக்கு, இது எங்களுடைய பூமிடா, அதனால நான் பண்ணது தப்பு இல்லைன்னு எடுத்து சொன்னார். அதற்கு மேல நீ பண்ணது ஒரு தப்பு, என்ன தப்பு பண்ணேன்னு கேட்காத, நீ ஒரு தப்பு பண்ணியிருக்க. உடனே வாலி சொன்னா, நீங்க என்ன தப்புன்னு சொல்லுவோம்னா, நீ எப்படி உன்னோட தம்பியை விரட்டி விட்டு ராஜ்யத்தை எடுத்துட்டு அந்த தம்பி சம்சாரமான உமைய நீ வச்சிருக்கியே, அது கிடையாது, அது ரொம்ப தப்பான காரியம், அது என்னமா நீ பண்ணலான்னு. உடனே வாலி சொன்னா, அது எங்களுடைய குல தர்மம், அதனால நான் பண்ணேன், மற்றவா சம்சாரத்தை வச்சுக்கலாங்கிறது எங்க குலத்துல இருக்குன்னா. உடனே சுவாமி சொன்னார், உங்களுடைய குல தர்மம் எனக்கும் தெரியும், நானும் ராஜாதான். அஸ்யத்துவம் தர்மானஸ்ய சுக்ரீவஸ்ய மகாத்மனா. அவன் நீ என்னமா இந்த காரியத்தை பண்ண, காமாத்து ஸ்னுஷாயாம் பாப கர்மகிறது, அதை நீ பண்ண தப்பு இல்லையா? தப்பு இல்ல, தர்மம்னோட சுவாமி சொல்றார். ஔரசி பகினீம்பாபி பாரியாவாப்ய அனுஜஸ்யா பிரச்சரேது நரக்காமா திருதஸ்ய தண்டோ வதஸ்மிருதா தஸ்ய தண்டோ வதஸ்மிருதா. உங்க தர்மம் எனக்கும் தெரியும்டா. மனைவிய கூட அண்ணா எடுத்துக்கலாம், எப்ப எடுத்துக்கலாம்னா தம்பி ஜீவதசையில இல்லாத காலத்துல வேணா எடுத்துக்கலாமே தவிர ஜீவதசையில இருக்கும் போதே எடுத்துக்க கூடாது. நீ பண்ணது தப்பு, அதனால நீ பண்ண தப்புக்கு என்ன தண்டனைன்னா உன்னை கொல்றதுதான் தண்டனை. தஸ்ய தண்டோ வதோ வதஸ்மிருதாக, அதனால்தான் உன்னை அடிச்சேன். அதற்கும் மேல நீ கேட்ட சூக்ஷ்மஹா பரமதுர்கேயஹ துர்ஜேயஹ சதாம் தர்ம ப்ளவங்கமா ஹிருதிஸ்தஹ சர்வபூதானாம் ஆத்மா வேத சுபாசுபே. ரொம்ப தர்மமா பேசுற நீ, இவ்வளோ கோட் பண்ணி பாயிண்டா தர்மமா பேசுற நீ, உன் மனசை தொட்டு கேட்டுப்பாரு, நீ பண்ணது சரியான்னு. என்ன சரியான்னு கேட்டுப்பாருன்னு சுவாமி சொல்றாருன்னா, இதுதான் அவதார ரகசியம். என்னன்னா, சுவாமிகிட்ட போய் தேவதைகள்லாம் பிரார்த்தனை பண்றா, பிரம்மா முதலிய தேவர்கள்லாம் பூபாரம் தாங்கல, இந்த ராட்சசாதிகளை வதம் பண்ணணும்னு சொல்ல, ராட்சசாதிகளை வதம் பண்றதுக்காக சுவாமிகிட்ட போய் பிரார்த்தனை பண்றா. சுவாமி நான் ராமாவதாரம் பண்ணி ராவணாதிகளை வதம் பண்ணுவேன்னு சொல்ல, சுவாமி கேட்கிறார் அவனை எப்படி வதம் பண்ணான்னா, உடனே அவ சொல்றா, அவன் இந்த ரூபத்துல வந்தா வதம் கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கான். தேவனாயும் யக்ஷனாயும் கிண்ணராயும் கிம்புருஷனாயும் இவா கையாலதான் வதம் வேண்டான்னு சொல்லியிருக்காரு. யாரு 2 ரூபத்தை அவன் விட்டான்னா, நரன் வானரன் இவா 2 பேரையும் விட்டுடான். அவ வதம் பண்ணலாங்கிற இடம் கொடுத்துருக்கான் அவன். உடனே சுவாமி சொன்னா, இந்த 2 இடம் எனக்கு போகும், நீங்க போங்கோ, நான் பார்த்துக்கிறேன்ட்ட. நான் ராமனாக அவதாரம் பண்றேன், நரனாக. தேவதைகள் நீங்கள்லாம் என்னன்னா வானர்களாக அவதாரம் பண்ணி இந்த சம்மாரத்தை தேவகாரியத்தை நடத்துவோம்னா, ராவண வதத்தை நடத்துவோம்னா, சுவாமி இப்ப நரனாக சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் பண்ணிவிட்டார். இந்த தேவர்கள்லாம் சொன்னபடி வானர்களாக அவதாரம் பண்றார். இந்திரனே வாலியாக அவதாரம் பண்ண, சூரியனே சுக்ரீவனாக அவதாரம் பண்ண, மகாதேவனே பரமேஸ்வரனே ஆஞ்சநேய மூர்த்தியாக அவதாரம் பண்ணியிருக்கார். அவா அந்தந்த காரியத்தை பார்த்துட்டு இருக்கா. ஆனா தன்னுடைய வந்த வேலையை மறந்து இந்த வாலி என்ன பண்ணிட்டா, அந்த ராவணனோடு கைகோர்த்துட்டானா. இதுதான் சுவாமி சொல்றார், நீ எதற்காக வந்த, என்ன காரியத்தின் பொருட்டு நம்ம வந்தோம், ஆனா அதெல்லாம் மறந்து நீ இந்த ராவணனோட சத்தியம் பண்ணிருக்கே, அதற்காக தாண்டா உன்னை வதம் பண்றேன்னு சூட்சமாக சொல்ற. உன் மனசுல கையை தொட்டுப்பாரு, நீ எதற்காக நான் உன்னை வதம் பண்ணேன்னு தெரியும், நீ பண்ணது சரியான ஒன்னுள்ளேயே கேட்டுக்கொண்டான். இது அவதார ரகசியம். அதை உணர்ந்தானா இந்த வாலி போனது சந்தோஷம்தான். உடனே சுவாமி சொன்னார், அவன் தப்பு உணர்ந்தோன்னு சுவாமி சொன்னார், நான் வேணா பானத்தை எடுத்துக்கிட்டு பக்கத்துல பச்சளை இருக்கு, அதை வேணா புழிஞ்சு உன்னை உயிர் பிழைக்க வச்சுட்டுமா வாலிட்ட. உடனே அவன் சொன்னான், வேண்டவே வேண்டாம். ஏன் வேண்டாம்னா, எனக்கு இது போல ஒரு பாக்கியம் திருப்பி அமையுமான்னு கேட்டா கிடைக்காது. நீ இப்ப அடிச்சுட்ட, உன் மடியில நான் படுத்துட்டு இருக்கேன், ஜீவனை விட போறேன், நீ என்னை முழைக்க வச்சுடும், திருப்பி இன்னொரு காலம் நான் காலமாகிற காலம் இருப்பாரு, அந்த சமயத்துல நீ என் மடியில போட்டு ராமா உனக்கு நான் அந்த வாலி உனக்கு நான் காட்சி தரேன்னு நீ வாக்கு கொடுத்தேன்னா, இப்ப பச்சளைய வச்சு எனக்கு உயிர் கொடு முடியுமாட்டா? சுவாமி அது என்னமா முடியும், நீ எங்க இருப்பியோ நான் எங்க இருப்பேனோ, நீ அந்த கடைசி காலம் எப்படி சேருமோன்னு. உடனே அவர் சொல்றான், அப்படி இருந்தா எனக்கு வேண்டாம்,
ஏன்னா இந்த பாக்கியம் திரும்பி சர்வதா கிடைக்காது. நீ என் முகத்தை பார்த்துட்டு நான் உன் முகத்தை பார்த்துட்டு உன் கையால வதத்தை அடைய முடியுமா? இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? இது விட்டா கிடைக்காது. இந்த இந்த ஜீவன் இப்படியே போட்டுன்னா பிரார்த்தனை பண்ணா சுவாமியுடைய முகத்தை பார்த்துட்டே அந்த வாலி ஜீவனை விடா. அவன் மனசுல என்னன்னா இதனை விட காட்டிலும் பெரிய பாக்கியம் வேற எதுவும் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டே ஜீவனை விட ஜீவன் போறதுக்கு முன்னாடி ஒரு க்ஷணம் கேட்கிறான், எனக்கு ஒரே ஒரு ஆசை, எல்லாம் எடுத்து ஒரே ஒரு ஆசை. என்ன ஒரே ஒரு ஆசைன்னா, என்னுடைய நான் அனுபவிக்காத போகபோக்கியங்கள் இல்லை, எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுட்டேன், ராஜ்யத்தையும் ஆண்டுட்டேன். ஆனா ஒரே ஒரு குறையோட குறை. என்ன ஒரு குறைன்னா, தத்தோகம் வதமாகாஞ்சன்னு வார்யமானோ பிதாரையா. உன் கையால வதம் அடைஞ்ச பிறகு குறை என்னன்னு கேட்காத, மனசுல ஒரே ஒரு அபிலாஷம். என்ன அபிலாஷம்னா, இப்படி அங்கதனை விட்டுட்டு போறேனேங்கிற ஒரு எண்ணம் மனசுல இருக்கு. யதா யதா புத்திரம் குணஸ்ரேஷ்டம் அங்கதம் கனகாங்கதம். பிராணன் போற நேரத்திலையும் அவருக்கு என்ன ஒரு எண்ணம்னா, குழந்தை புத்திர அபிமானமா அப்பேற்பட்டது இந்த புத்திர வாத்சல்யம். அந்த அங்கதனை விட்டுட்டு போறேன், என்னை பத்தி நான் கவலைப்படல, உம்மடியில ஜீவனை விட்டுருக்கேன், என்ன நீ பார்த்துக்க, எனக்கு வைகுண்டம் தீர்மானம். சுக்ரீவனை பத்தி கவலைப்பட வேண்டாம், அவனை நீ பார்த்துட்டு, அவன் என்ன உன் கூட தான் இருக்கான். சரி, தாரைய பத்தி கவலைப்படணுமான்னா தாரைய சுக்ரீவன் பார்த்துருவான், அவளும் கெட்டிக்காரிய அவ பார்த்துருவா. இதுல யார பாத்துக்கணும்னா சுவாமி யார சொல்றேன்னா அந்த அங்கதனை பாத்துக்கணும். சின்ன குழந்தை பிரிவு தாங்க மாட்டான், அதனால இந்த அங்கதனை நீங்க பாத்துக்கணும்னா சுவாமி அவசியம் பாத்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்தார். போருமான்னார் சுவாமி. போருமான்னு மனசு கேட்கல, இன்னும் கொஞ்சம் வேணும். என்ன வேணும்னா, யாத்தே நரபதே விருத்தி பரதே லக்ஷ்மணேனச்சா. போருமா போராது. ஏன் போராதுன்னா, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அந்த அங்கதன் மேல யார் வச்ச பிரீத்தியை வைக்க போறேன்னு சொல்லணும். யாரு மேல வச்ச பிரீத்தியடா வைக்கணும்? பாரி நீயே சொல்றான்னா, அந்த பரதன் மேல வச்ச பிரீத்தியை வைக்கணும். ஏன்னா எவ்வளவு ஒரு பிரீத்தி இருந்தா அவனுக்காக நீங்க நாட்டுக்கு வந்திருக்கு, அவனின் பொருட்டு நீங்க நாட்டுக்கு வந்திருக்க. அந்த தம்பி மேல உங்களுக்கு அவ்வளவு ஒரு பாசம் இருக்கு. பரதோ மகாத்மாங்கிற சுவாமி வாக்கால மறுபடியும் சொல்றார். லக்ஷ்மணர் அங்க அவசரப்படுற காலத்துல அவன் யுத்தத்துக்கு வராண்டாங்கிறார், அப்பயும் சுவாமி சொல்றார், அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? பேர்பட்ட மகாத்மாங்கிற அவர் மேல ஒரு தனி பிரியம் இருக்கு சுவாமிக்கு. அது தெரிஞ்ச வாலி சொல்றான், இந்த பரதன் மேல வச்ச பிரீத்தி வச்சேன்டா. வாலி போருமான்னா போருமான்னு கேட்டா மனசு இன்னும் கொஞ்சம் வேணும்னு ஏங்கிறது. வேற யார் மேல வச்ச பிரியம்னா லட்சுமண சுவாமி. எவ்வளவு ஒரு பிரியம் இருந்தா கூடையே அவர் அழிச்சது. அவர் யார் நாட்டில் விட்டுருக்கே, இவரை கூடையே 14 வருஷம் அழிச்சுன்னு வந்திருக்கேன். லக்ஷ்மணோ லட்சுமி சம்பன்னா பகிப்பிராண இவாச்சரா. உங்க மூச்சு காத்துல வேற சொல்று. அந்த லட்சுமண சுவாமி மேல வச்ச பிரீத்தியை வைக்கணும். நீ வச்சேன்டா வாலி போரும். சுவாமி அப்பையும் வாலி போறவே போறாரு. ஏன் போறாதுன்னா, அவனை காட்டிலும் உங்களுக்கு ஒருத்தர் இருக்கான்னா அவராது கூட பிறந்தவா 2 பேரும். ஜாக்பாட் அடிச்சது போல காய்க்கு மன்னாடி இருந்த அந்த சுக்ரீவனை உங்களுக்கு சமஸ்தானம். நீங்களோ மனுஷியால் ஒரு தெய்வ குணம் படைச்சவார் பகவான்னு தெரியுது. அப்படி இருந்தும் நீங்க அந்த வானரனுக்கு ஒரு சமஸ்தானத்தை கொடுத்து சக்கியம் பண்ணிட்டு இருக்கேன். ராமாவதாரத்துல ஃப்ரெண்டுன்னா யாருன்னா சுக்ரீவன் கொண்டு வந்து நிறுத்திவிட்டேன். அப்பேற்பட்டதான ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்கேன். எவ்வளவு ஒரு பிரியம் இருந்தா அந்த சுக்ரீவனை நீங்க அப்படி பண்ணிருப்பேன். அந்த சுக்ரீவனுக்கு கொடுக்க அவன் மேல வச்சு அன்பை வைக்கணும்னார். உடனே சுவாமி சொன்னார், வைக்க மாட்டேன்டா வாதின்னு. ஏன் அப்ப அவ்வளவுதான் என் பாக்கியமா, நான் துர்பாகியசாலியான்னா? அப்படி கிடையாதுரா. இவா மேல வச்ச பிரியத்தான் நான் உங்ககிட்ட வைக்க போறதில்ல. யார் வச்ச பிரியத்தை வைக்க போறேன்னா, நீ அந்த குழந்தை மேல என்ன ஒரு பிரியத்தை வச்சியோ அந்த பிரியத்தை நான் அந்த அங்கதன் மேல வச்சேன். அதற்கு ஈடு எதுவுமே கிடையாது. அதனால் நீ வச்ச பிரியத்தையே வைக்கிறேன்டான்னு சுவாமி சொல்ல, தன்யோஸ்மின்னா சுவாமியை பார்த்துட்டே ஜீவனை விட்டுவிட்டான் அந்த வாலிக்கு சொர்க்கத்தையே கொடுக்க. உடனே தார பார்த்தா நாதான்னு அழுதுண்டே வந்தா.
அந்த அங்கதன் இல்லாம ஒரு க்ஷணம் கூட இருக்க மாட்டேலே, நீங்க ஆத்துக்கு வந்தா அந்த குழந்தைய மடியில போட்டுட்டு விளையாடுவேலே, அந்த அங்கதனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இப்படி என்னை விட்டுட்டு கிளம்பிட்டேலே, விட்டுட்டு போயிட்டேலே. கிமங்கதம் சாங்கம் அதீரவாகோ விகாயரா விகாயாஸ்யத்ய சிர பிரவாசம் உபாசம். இந்த அங்கதனை விட்டுட்டு போக உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? விகாயபுத்திரம் பிரியபுத்திர கந்தும். நீங்க இப்படி போயிட்டேன்னு கதறி கதறி அழறா தார. உடனே அந்த ராம பானத்தை பேர் போட்டிருக்கிறதுல ராமான்னு அந்த பானத்தை கையில எடுத்துட்டா, நேரா சுவாமி கிட்ட வந்துட்டா. வந்து புலம்ப ஆரம்பிச்சா தார. அதிருஷ்டபூர்வம் புருஷ பிரதானம் அயம் சகாபுஸ்த இதி பிரயக்ஞே. பார்த்த உடனே ரிஷிகள்லாம் திண்டாடுறா, யாரு என்ன ஏதுன்னு தெரியலன்னு. வந்திருக்கிறது யாருன்னு எல்லா ரிஷிகளும் தண்டகார ரிஷிகள்லாம் யோசிக்கிறா. ராமர் மனுஷன் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த குரங்கு ரூபத்தில் இருக்கக்கூடியதான குரங்கு வம்சத்துல பிறந்த இந்த தார சுவாமிய பார்த்தோன்னே ஏ பரமாத்மான்னு கூப்பிடுறா. புருஷ பிரதானா எனக்கு தெரியுங்கிறா. தார மித்தவாள்லாம் நினைச்சிட்டு இருக்கா நீ ராமர் லக்ஷ்மணர் ரகுவம்சத்துல பிறந்தவா, பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக வந்திருக்கா, தேவிய முன்னிட்டு தேடிட்டு வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா எனக்கு தான் தெரியும் நீ வைகுண்டவாசி பரமாத்மான்னு. துமாத்மா பான சமானபாணிஹி துமாத்தவானாசன பானபாணிஹி மகாபலா சம்ஹனனானுபேன பட்சா சம்ஹனனோ நபன்னஹ மனுஷ்ய தேகாப்யுதயம் விகாய திவ்யேன தேகாப்யுதயேன யுக்தா. மனுஷ தேகத்தை எடுத்து நீங்க வந்திருக்கேன். நீங்க வைகுண்டவாசிங்கிறது எனக்கு நன்னா தெரியும். என்ன நீங்க ஏமாத்த முடியாதுன்னு தார சொல்ல. நீங்க என்ன பண்ணணும்னா அந்த வாலி அம்சனு அதே இடத்துக்கு என்னையும் அமிச்சிருக்கோம். அந்த பானத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். ஏனேக பானேன ஹதப்பிரியா மாம் தேனைவ மாம் தப்சகி மாத்தம் ஜலி சாச்சகேன. அந்த பானத்தினாலேயே என்னை வதம் பண்ணி விடுவோம். என் ஆத்துக்காரர் எந்த இடத்துக்கு போனாரோ, எந்த லோகத்துக்கு போனாரோ அதே லோகத்துக்கு நானும் போகணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா உங்க கையால வதத்தை அடைஞ்சிடுங்கிறது மட்டும் இல்லை, அது ஒரு புண்ணியம். அது மட்டும் இல்லை, என் ஆத்துக்காரர் வாலி இருக்காரே, நான் இல்லாம கஷ்டப்படுவேன். ஹதா கமிஷ்யாமி சமீபமஸ்ய நான் மாமர்தே ராம மதீவ வாலி ரமேத வாலி. நான் இல்லாம என் மேல அவருக்கு ரொம்ப பாசம். நான் இல்லாம அவர் கஷ்டப்படுவார். என்னையும் அந்த இடத்துக்கு அமைச்சிடுங்க. உங்களுக்கு நான் புதுசா சொல்லி புரிய வைக்க வேண்டியதே இல்லை. ஆத்து மாமி இல்லாம நான் என் கணவர் நான் இல்லாம கஷ்டப்படுவாருங்கிறத உங்களுக்கு நான் தனியா புரிய வைக்க வேண்டாம். ஏன்னா நீங்க அப்படிதானே இருக்கேன் தத்தாரா. தேவியை விட்டு நீங்க எப்படி இருக்கேடோ அது போல நான் இல்லாம என் சுவாமி கஷ்டப்படுவான் வாலி. என்னையும் அந்த லோகத்துக்கு அனுப்பும்போது நானும் கிளம்பி போறேங்க. தாரா பிரதானன்னகி தானமன்யது பிரதிருஷ்யதே ஞானவதான் லோகே. லோகத்துல ஞானிகளா இருக்கக்கூடிய பெரியவா கூட இதெல்லாம் சொல்லுவா, தம்பதிகளை பிரிக்க கூடாதுன்னு. அதனால நீங்க என்ன சேர்த்து வச்சிருங்கோ. நானும் அங்க மேல போய் வாலியோடு 2 பேரும் தம்பதிகளாக சௌக்கியமா இருக்கும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணா. சுவாமி தாரைய சமாதானப்படுத்தி விட்டு வாலிக்கு செய்ய வேண்டிய கிரியைகள்லாம் அங்கதனை முன்னிட்டு சுவாமி செஞ்சார். அங்கதனை செய்ய வச்சு எதற்காக இவ்வளவு பிரயாசம்னா அந்த சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண, அதற்காக தான் சுவாமி இவ்வளவு கஷ்டப்படுறார். அதன்படி சுக்ரீவனுக்கு 8 மந்திரிகளோட முன்னிட்டு கஜோ கவாட்சோ கவயா சரபோ கந்தமாதனா மைந்தஸ்ச திவிதைச்சைவ ஹனுமான் ஜாம்பவான்னலா அப்யசிஞ்சன்னர வியாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹஸ்ராட்சம் வசவோ வாசவம் யதா அப்யசிஞ்சந்து சுக்ரீவே சவேவானர புங்கவாஹ அங்கதம் சம்பரிஷ்வச்ய யவ்யராஜ்யே வசேச்சசத் ஏச்சயத். அந்த சுக்ரீவனுக்கு 8 மந்திரிகளை முன்னிட்டு கஜன் கவாட்சன் கவயன் சரவன் கந்தமாதனன் முதலிய 8 மந்திரிகள் முன்னிருந்து கொண்டு அந்த சுக்ரீவனுக்கு எப்படி விதி பிரகாரம் பட்டாபிஷேகம் பண்ணணுமோ அந்த வானர ராஜ்யத்தை பகவான் இந்த சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண, யுவராஜ்ய பட்டாபிஷேகம் அங்கதனுக்கு பண்ணி வைக்க
வால்மீகி எந்த ஸ்லோகத்தை எடுத்து இந்த பட்டாபிஷேகத்துக்கு போட்டிருக்காருன்னா அபியஞ்சன் கடவியாத்திரம் அதுல வருது. அபியஜந்த சுக்ரீவம்னு இதுல சொல்றாரு. சுவாமிக்கு சலிலேன சஹசிராட்சம் வசவோ வாசவம்யதா அதே ஸ்லோகத்தை எடுத்து இங்க போட்டிருக்காரு. சுவாமிக்கு உண்டானதான அதே பதங்கள் அதே ஸ்லோகம். நரவியாத்திரம் இங்க சுக்ரீவம். என்ன இதுல கருத்துன்னா என்ன இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சுவாமியுடைய காலை யாரு முடிச்சாலும் ஒரு குரங்கு முடிச்சாலும் சுவாமி என்னன்னா அவருடைய சமஸ்தானத்தை கொடுப்பாருங்கிறது இதுல இருந்து தெரியுது. இவனோ குரங்கு ஆனா அவருக்கு அப்பேற்பட்ட அதற்கு மேல சுவாமி காலை பிடிச்சது இவன். சுவாமிய இப்பதான் அடைஞ்சிருக்கான். இவருக்கு பின்னாடிதான் க்ஷேமம் வருது. ஆனா இவர் க்ஷேமமா இல்லாத காலத்துல பல பேருக்கு நாட்டை கொடுத்துருக்காரு. இவர்கிட்ட நாடு இல்லை ஆனா பல பேருக்கு முன்னதாகவே அனுகிரகம் பண்ணி நாட்டை கொடுத்துருக்காரு. இந்த சுக்ரீவனுக்கு இந்த நாட்டை தர இந்த அகண்டதான வானர ராஜ்யத்தையே கொடுக்கிறார். இது போல யாரு தருவாங்கிறார்? பகவானை தவிர வேற யாராலையும் இந்த சமஸ்தானத்தை தர முடியாது. துக்காராம் சொல்றார், நம்ம பகவானுடைய சரணத்தை பிடிச்சிருந்தா அவன் கர்த்தும் அகர்த்தும் அந்யதா கர்த்தும் சக்தன் சமஸ்தானத்தை கொடுப்பார். அது போல இது வேற யாராவது பண்ண முடியுமான்னா பகவானை தவிர இன்னொருத்தர் பண்ணலாம். யாருன்னா குருநாதர் பண்ணுவார். என்ன பண்ணுவார் அந்த குருநாதர்னா, நீ பாஷண்டியா இருப்ப, உனக்கு யோகிதையே இருக்காது. அந்த சமயத்துல அவரை போய் நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், நமஸ்காரம். நமஸ்காரம் பண்ணினே ஆனா உனக்கு என்ன பண்ணணுமோ அந்த உபதேசத்தை தகுந்தவாறு உபதேசம் பண்ணுவார். உன்கிட்ட எதிர்பார்க்க மாட்டார். அந்த நாமம் என்ன பண்ணும்னா உன்னை திருத்தி கொண்டு வந்துவிடும். திருத்தி கொண்டு வந்த நாமத்தினாலேயே நீ மேம்பட்டு போயிடுவ. அது மட்டும் இல்ல, பகவான அவரே பிடிச்சு கொடுத்துருவார். உன் கையில உனக்கு 8வது திசையில இருப்பார் பகவான். ஆனா குரு நினைச்சாருன்னா அவர் உன் கை கிட்ட கொண்டு வர முடியும். எப்படின்னா ஒன்ன வச்சு பகவான் வரமாட்டார். அந்த குரு சொன்னார்னா பகவான் கேட்ப. ஏகநாதர் சரித்திரத்திலேயே அப்படிதான்.